நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ற பெர்சனா, ஸோ உங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பா தேவைன்னு சொல்லலாம். நீங்க ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டு அண்ட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் இதெல்லாமே பை பண்ண நினைக்கிறீங்க. பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண நினைக்கிறீங்க. ஃபுட் ஆர்டர் பண்ண நினைக்கிறீங்க ட்ரெயின்ல போயிட்டு அப்படிங்கிறபோது, இந்த ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரயில் ஒன் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால ஈஸியா பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா விஷயங்களுமே செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் எப்படி வந்து ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்றது? Play Store, App Store போய்க்கலாம் தாராளமாவே. இன்ஸ்டால் பண்ணிட்டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் வந்து குடுக்குற மாரி இருக்கும். இது 2யுமே வெரிஃபை பண்ற மாரியும் இருக்கும். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்புக்குன்னே ஒரு லாக் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே வாலெட்டும் வரனால பார்த்தீங்கன்னா, அவங்க செக்யூரா லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒரு 6 டிஜிட் கோட வந்து நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். அதுவே இந்த ஆப் ஒவ்வொரு முறை ஓப்பன் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு லாக் பேட்டர்ன் மாரியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ்ல இருக்க ட்ரெயின்ஸ வந்து உங்களால வந்து ட்ராக் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஆர்டர் மத்த விஷயங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஓடிடிக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. வெறும் பிஎன்ஆர் நம்பர குடுக்கறது மூலியமாவே ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இத உங்களால வந்து பண்ண முடியும். 2 லாங்குவேஜ் சப்போர்ட் தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கு. இங்கிலீஷ், ஹிந்தி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வேற வழி இல்ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ்லாம் வந்து கொண்டு வரலாம். ஆனா, அது கொஞ்சம் நேர்மாறா இருக்காது. அண்ட் இதுல வந்து கேப்சாவ என்டர் பண்றதுக்கு நீங்க ஸ்லைட் ஓவர் தான் பண்ற மாரி இருக்கும். எல்லா வெரிஃபிகேஷன்ஸையும் குடுத்ததுக்கு அப்புறம், இப்ப ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து ரிசர்வ்டு, அன்ரிசர்வ்டு, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இது எல்லாத்தையுமே உங்களால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா, சர்ச் பண்ண முடியும். எந்த ட்ரெயின் எங்க போகுது, எந்த டைமுக்கு போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து சர்ச் பண்ண முடியும்னு சொல்லலாம். பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ற ஆப்ஷன். இது எல்லாமே உள்ளே வந்து அவைலபிளா இருக்கு. இங்க நீங்க நார்மலா வந்து ரிசர்வ் டிக்கெட் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா, அங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன டிக்கெட், என்னென்ன ஸ்டேஷன், என்ன ஸ்பெசிஃபிக்கான டைமுக்கு இருக்கு, அது பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அன்ரிசர்வ்டு பண்றீங்க அப்படின்னாலும் இதுவே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும்னு சொல்லலாம். ஸோ எந்த இடத்துல எப்படி வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு டிக்கெட்ட வந்து புக் பண்ணிட்டு கேன்சல் பண்றீங்க அப்படின்னா 50% ரீஃபண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுலாம் இருப்பாங்க இல்லையா? அதுல பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசத்துல ஒரு சேஞ்ச் வரப்போகுது. அதாவது முன்னலாம் பார்த்தீங்கன்னா, 24 ஹார்ஸ்க்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 50% வந்து ரீஃபண்ட் குடுத்துருவாங்க. என்ன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதுலருந்து விலை பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு 4 ஹார்ஸ்க்கு முன்னாடி பண்றீங்க அப்படின்னா 70% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆஃப் குடுத்துருவாங்க. அந்த டிக்கெட்டோட ரீஃபண்ட் வந்து கிடைச்சிடும்னு சொல்லலாம். ஆனா இப்போ 24 ஹார்ஸ்க்கு முன்னாடி அதாவது 1 1/2 நாளைக்கு முன்னாடி நீங்க கேன்சல் பண்ணா மட்டும் தான் அந்த 50% அந்த ரீஃபண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லன்னா, அந்த ரீஃபண்ட் இனிமே கிடைக்காது. அந்த 24 ஹார்ஸ்க்குள்ள நீங்க கேன்சல் பண்ணாலும், உங்களோட டோட்டலான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அவங்க குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, இதில இன்னும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கு. நீங்க தேவைப்பட்டா பார்த்தீங்கன்னா, இதே ரயில் ஒன் ஆப்க்குள்ளேயோ, இல்ல நார்மலைஸ்டா பார்த்தீங்கன்னா, நீங்க Googleல போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ, அங்க இத வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா, இது அப்ளை ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் இதுக்குள்ள வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றது. தென் பார்த்தீங்கன்னா, கியூஆர் கோட் மூலியமா உங்களுக்கான அந்த கியூஆர் கோட் குடுத்துருப்பாங்கல்ல, டிக்கெட்டோட கியூஆர் கோட். அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணியும் பார்த்தீங்கன்னா, உங்களால சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லலாம். அக்காமடேஷன் ஏதாவது குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுட் ஆர்டர் சின்ன சின்ன விஷயங்கள உங்களுக்கு சலுகையும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கூடவே பார்த்தீங்கன்னா, வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மோட அந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க டிராவல் பண்ற நேரத்தில பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு வந்து ஆக்சஸிபிலிட்டியா குடுக்குறாங்க. இந்த ஆப்க்குள்ளேயே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதையுமே உங்களுக்கு காட்டுறேன். ஆனா, இதுக்கும் சில பல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கு. அத அக்ரி பண்ணிட்டா நீங்க டைரக்ட்டா வந்து உள்ள போற மாரி இருக்கும். நீங்க அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்றது மூலியமாவோ, இல்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது மூலியமாவோ, ஈஸியா பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய என்டர்டெயின்மென்ட்க்கான சர்வீசஸ், மூவிஸ், டிவிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, சில பல டாக்குமெண்டரிஸ் எல்லாத்தையுமே உங்களால வந்து பார்த்துக்க முடியும். முன்ன இருந்தத விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கூடவே ஹையர் கிளாஸ்ல நீங்க ஏதாவது டிக்கெட் வந்து புக் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட பெனிஃபிட்டும் இதுக்குள்ளே இன்டர்லாக் பண்ணியிருக்காங்க. ஆனா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பயர் ஆயிரும். அண்ட் சில பல டீட்டெயில்ஸ், அன்னவுன் ஃபேக்ட்ஸ் அதையுமே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரயில்வேல வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். பார்க்கவே நல்லா இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து மை புக்கிங்ஸ், யூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலியமாலாம் எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்தில உங்களால செக் பண்ணிக்க முடியும். அப்கமிங், கம்ப்ளீட்டட், கேன்சல், ஆல். ஸோ இது மூலியமா ஒரு டிக்கெட்ட வந்து கேன்சல் பண்ணும்போது அதுக்கான ரீஃபண்ட் வந்துருச்சா, வாலெட்ல அகைன் ஆட் ஆயிடுச்சா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். வாலெட் ஆப்ஷன பத்தி சொல்லியிருந்தேன்ல பார்த்தீங்களா? அங்க நீங்க வாலெட்லயும் மணிய வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். சில பல விஷயங்களுக்கு உங்களால டக்குனு ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க ட்ரெயின்ல அடிக்கடி டிராவல் பண்ற பெர்சனா இருந்தா, தாராளமா பார்த்தீங்கன்னா வாலெட்லயும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலியமா யுபிஐ ஒர்க் ஆகாதப்ப கூட பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வாலெட்ல இருக்க மணிய யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கலாம் பல ப்ராப்ளத்துல இருந்து. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரயில்ல அடிக்கடி டிராவல் பண்ற உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதா நடக்கட்டும்.